வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுஜனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் 15/10/5125 நாள் 28/1/2025 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், இரவு 8:09 மேல் அமாவாசையானது ஆரம்பிப்பதால் போதாயனம், அதாவது போதாயன அந்த விஷயத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், போதாயனக்காரர்கள் அனைவரும் தங்களது பித்தர்களுக்கு இன்றுதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்யும் பொழுது கௌமவாசனமாக செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் எள்ளுடன் அக்ஷதையை சேர்த்து தர்ப்பணம் செய்யுங்கள். இன்றைய தினம் போதாயன அமாவாசை. இன்றைய தினம் இரவு 8:09 மேல் அமாவாசை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் 8:09 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எதையும் செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், அமாவாசை திதி என்பது ஒரு இருட்டு நாள். ஆகவே அந்த தினத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக எதையும் செய்யக்கூடாது என்றுதான் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குருஜி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் 15/10/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி 28/1/2025 ஜனவரி மாதம். சூரிய உதயமானது காலை 6:40 அயனம் உத்தராயணி. ருது ஏமந்த ருதௌ. மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம். பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது சதுர்தசி திதி 33 நாழிகை 43 வினாடி இரவு 8:09 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. இன்றைய சிரார்த்த திதியானது சதுர்தசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் தங்களது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மகர மாசே தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேபிரை சதுர்தசி திதி. தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராதம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால்,
இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் இந்த பித்திருக்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசனமானது பூமவாசரை கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூர்வாஷாடா நட்சத்திரம் போராட நட்சத்திரம் 6 நாழிகை 53 வினாடி காலை 9 மணி 25 நிமிடம் வரை. அதன் பிறகு உத்தராஷாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தை மாதத்தில் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் மனித பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து பையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதே மீறி நாம் கொண்டாடினோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக கொண்டாடலாம். அதனால் அதைவிட மிகவும் முக்கியமானது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்தில் அந்த நொடியிலே எந்த திதி இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும் வருஷாவசம் தங்களது பிறந்த நாளை தாங்கள் கொண்டாடினீர்களேயானால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாந்திரமானக்காரர்களுக்கு சாதாரணமாக ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடும் பலனை விட 100 மடங்கு அதிகமான பலனானது சுப பலன்கள் உங்களை வந்து சேரும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் சத்தியயோகம். இன்றைய விசேஷம் போதாயன அமாவாசை கிருஷ்ணாங்காரக சதுர்தசி. இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 3 மணி 40 நிமிடம் முதல் மாலை 5 மணி 10 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 9 மணி 40 நிமிடம் முதல் 11 மணி 10 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 12 மணி 40 நிமிடம் முதல் 2 மணி 10 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 8 மணி 40 நிமிடம் முதல் 9 மணி 40 நிமிடம் வரை சுக்கிரன் ஹோரை. பிற்பகல் 12 மணி 40 நிமிடம் முதல் 1 மணி 40 நிமிடம் வரை குரு ஹோரை. சூலமானது வடக்கு. பரிகாரமானது பால். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3 மணி 17 நிமிடம் முதல் காலை 9 மணி 25 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9 மணி 25 நிமிடம் முதல் பிற்பகல் 3 மணி 26 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3 மணி 26 நிமிடம் முதல் இரவு 9 மணி 26 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 9 மணி 26 நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை 3 மணி 26 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்து.